Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ காய்ஸ், என்ன அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவோட இன்ட்ரோ பேசுகிறேன். அதுக்கு முன்னால் இந்த இடத்த நான் உங்களுக்கு அப்படியே ஒரு வெளிச்சத்தில் காட்டுறேன். அப்படியே இது பண்ணுங்க, சரியா? நல்லா பார்த்துடுங்க. அப்படி ஓகே, இதுதான் லொக்கேஷன். ஆனால் இதை விடவும் ஒரு பயங்கரமான லொக்கேஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னால உங்கள்கிட்ட நான் பேச வேண்டியதை பேசுறேன். என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்காசி மாவட்டம். அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய மானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய மானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள லொகேஷன் வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. அதாவது நீங்க லொகேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ரொம்பவே ஒரு காட்டு ஏரியா தான். அதாவது இந்த இடத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரத்த காட்டேரிகள் வாழக்கூடிய இடம். அப்ப இரத்த காட்டேரியை காட்டுவீங்களான்னு கேட்பீங்க. ஆனா இரத்த காட்டேரி வந்தா காட்டலாம், இருக்குன்னா நீங்களே லைட்டா தேடி பாருங்க, கிடைச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே, என்ன இது இது ரொம்ப பயங்கரமா இருக்க உள்ள போப்போ அப்படிதான் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணிருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம். இதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம். அதனால வீடியோவை கேப்சர் பண்ணுங்க. எனக்கு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, அப்ப அதுல அவங்க கேப்சர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நானும் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறேன், ஒன்றும் வந்தது மாதிரி தெரியல. ஆனா இங்க நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுதான் நம்மளுடைய சேனலுடைய முதல் விஷயமே. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வாங்க கொஞ்சம் கூட உள்ள போகலாம். எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இங்க வாங்க, கொஞ்சம் இங்க வந்து அந்த லொகேஷனை காட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரி, இங்க ஒரு மர்மமான மனிதனுடைய கல்லறை, புதைக்கப்பட்ட கல்லறை ஒரு இருக்குது அப்படின்னு ஒரு சொன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து பேசுவோம். அது கல்லறை இல்லை, இது வழியே இல்லாத மாதிரி தெரியல. இது வழியே இல்லாத மாதிரி தெரியுது. இது வழி கிடையாது தம்பி. இது ஏதோ உடச்சு எடுத்து வச்சிருக்காங்க, அதனால அப்படி இருக்குது. வழிகள் கிடையாது. நம்ம தான் இப்ப ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோமே இடத்த விட்டுக்கிட்டு. ஏன்னா அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, அங்க எடுத்தா பிரச்சனை ஆயிடும்னு தான் நம்ம உள்ள வந்துட்டோம். இதுக்கு பக்கத்துல வந்து 2-3 சுடுகாடுகள்லாம் இருக்குது, கல்லறை தோட்டங்கள் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இங்க நடந்த இந்த சம்பவத்தை சொல்றதுக்காகத்தான் நான் இப்ப இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். என்னுடைய கேமராமேன்கள் இங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. நாங்க இப்போ மொபைல் டார்ச்சில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். மற்ற டார்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா என் பின்னால ஏதாவது வந்துன்னா அவங்க சொல்லும் போது மட்டும்தான் அடிக்கணுமா.
அல்லாம லைட்டை ஆன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேமராமேன் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் அப்படி வச்சிருக்கிறேன். சரி, இங்க நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது இல்லையா? அதை நம்ம பார்த்துருவோம். அதாவது தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் சக்தி அப்படிங்கிறவங்க, அதாவது லேடி தான் இவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம். அதாவது லைஃப்ல நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதே நான் சொல்லணும். அதனால கதையை நீங்க முழுசா கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது. என்ன அப்படின்னா, சக்தி தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சித்தப்பா வீட்டுல தங்கிதாங்க சில வேலைகள் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட்டத்துல கிட்டத்தட்ட மொத்தம் 5 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்க சித்தப்பா வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய மாடி வீடு காலியா இருந்ததுனால அந்த வீட்டையே வாடகைக்கு எடுத்து இந்த 5 பெண்களும் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்ன வேலை அப்படிங்கறத அவங்க சொல்லவும் இல்லை. வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தாங்க தெரியும். இந்த 5 பெண்களுக்கும் என்ன ஒரு விபரீத புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதாரண நேரங்கள்ல இவங்க ஒரு 11 மணி ஆகுமா தூங்குறதுக்கு பேசி எடுத்துட்டு. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய சக்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, பல கதைகள் பேசுவாங்க. இதுல ஒரு நாள் பேய் கதைகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேய் கதைகள் பேசுறது யாரு அப்படின்னா, நம்மளுடைய சக்தி தான் பேசுறாங்க. அப்படி சக்தி பேசும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய 4 பெண்களுக்கும் இந்த மாதிரி பேய் பிசாசு இதன் மேல பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பெண்களா இருந்திருக்கிறாங்க. அதுலயும் ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்னன்னா, எந்த பேயும் இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசியிருக்கிறாங்க. அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காய்ஸ் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பயங்கரமான அணக்கங்கள்லாம் கேக்குது, அதாவது சத்தங்கள் நிறைய கேக்குது. காடு அப்படிங்கிறதுனால இந்த மிருகங்கள் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டா வேற இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு யாருமே வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வருமா ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே தண்டவாளம் இருக்குது. ட்ரெயின் போகக்கூடிய சத்தங்கள்லாம் நமக்கு அடிக்கடி கேட்கத்தான் செய்யும். ஆனா இந்த ஏரியாவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இதை தாண்டிய நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கதையை சொல்லும் போது உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் திட்டுறீங்க, இந்த மாதிரி போய் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் எதுக்கு பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஃபுல் சேஃப்டியோட தான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல பாம்புகள் கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஷூ போட சொல்றீங்க, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. இந்த ஷூ எல்லாம் மாட்டி பழக்கமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய கேமராமேனும் சரி, என்னுடைய அண்ணனும் சரி, அவரும் இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த இடத்துல பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க கவனமா கேளுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சக்தி அவங்க இந்த கதையை என்கிட்ட சொல்லும் போது இந்த லொகேஷனை எனக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. ஆனா என்ன சொல்லி அனுப்பி தந்தாங்க அப்படின்னா, பகல் நேரத்துல கூட பெண்கள் இந்த பக்கம் வரமாட்டாங்க, அதாவது பெண்கள் பகல் நேரத்திலே வரமாட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்துல மாட்டினவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு ஒரு பேச்சுவார்த்தை இவங்களுக்குள்ள வருதுங்க. பேய் சம்பவத்தை பத்தி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேய் சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்குள்ளாடியே வாய் தகராறு மாதிரி வந்துருது. அதாவது எந்த நைட்லயே நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 பெண்களும் சொல்றாங்க. கூட இருக்கக்கூடிய பெண்கள், உனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாண்டட் பிளேஸ் நீ சொல்லு, அந்த இடத்துக்கு நாங்க போயிட்டு வரோம், அது நள்ளிரவு நேரத்துல போயிட்டு வர்றோம் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பேய்கள் இருக்கிறது உண்மை அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சக்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சக்தி பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பெட்டு மாதிரி வச்சுட்டாங்க, அவங்களுக்குள்ளாடி ஒரு பந்தயம் மாதிரி வச்சுட்டாங்க. ஆனா சக்தியுடைய அந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல் நேரத்துல நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிட்டு வரணும், அது மட்டும் போதும், நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சக்தி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பெண்கள் மறுநாள் அந்த லொகேஷனை கேட்டிருக்கிறாங்க. இந்த லொகேஷன் நம்மளுடைய சக்திக்கு தெரியவே செய்யாது, ஏன்னா அவங்க இந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஆனா சக்தி வேலை செய்துட்டு இருந்த இடம், அதாவது அவங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனில வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த கம்பெனியை சேர்ந்த நபர்கிட்ட, அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பர்கிட்ட இந்த விஷயத்த கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அந்த இடத்துல அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. அவரும் இந்த ஊரை சேர்ந்தவர் தாங்க. அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த பிளேஸ கரெக்டா சொல்லியிருக்கிறாரு.
இந்த பிளேஸுக்கு பகல் நேரத்துல கூட பெண்கள் போக முடியாது, ஆண்கள் நள்ளிரவு நேரத்துல போகவே மாட்டாங்க. அது நைட் 6 மணிக்கு பிறகு இந்த ஏரியா பக்கமே போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹாண்டடான ஒரு பிளேஸ் தான் இது. இந்த இடத்துல பல விஷயங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறது மாதிரி சக்தி கிட்ட எல்லா விஷயமும் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா சக்தி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி இது கொஞ்சம் ஹாண்டடா இருக்கக்கூடிய இடம் தான், இங்க பகல்ல இந்த பெண்களை போயிட்டு வர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு பெருசா எடுத்துக்கல அவங்க. அதாவது சொல்லி பார்ப்போம், இல்லைன்னா வேண்டான்னு வச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரிதான் நம்மளுடைய சக்தி அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 பெண்கள் கிட்டையும் இங்க இருந்து இத்தனை கிலோமீட்டர், அதாவது அவங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நீங்க போனீங்க. அது ஒரு கருப்பா ஒரு ஆளு பொண்ணு நடந்துதான் போச்சு கிட்ட கொஞ்சம். சோ இது அடிக்கடி எங்க விரல் தெரியாம அமைக்குது. அதான் டக்குன்னு அவங்ககிட்ட சொல்லுங்களா போன்டான் நின்னுங்க. அது ஆள் இப்ப இதுல போனது இங்க பாரு, இதே சுத்தி சுத்தி எதோ நடக்குமா இருக்கு. ஏன்னா இது என்னது அதையாவது முதையாது அன்னைக்குள்ள வீடியோ பரவாயில்ல போலயே இது. சரி ஓகே பாத்துடலாம். இல்ல வெளியே ஒண்ணும் பண்ணா, நம்ம இதுல இருந்துதான் அந்த கதையை பேசணும். இந்த இடத்துல நடந்த சம்பவம் தானே. நான் உங்கள்ட்ட அந்த கதையை எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, இன்னும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஒரு நபர் சரட்டுன்னு இந்த பக்கமா அப்படி சரட்டுன்னு போனதை நாங்க பார்த்தோம். ஆனா எங்களுக்கு இந்த கேமரால கேப்சர்லாம் ஆக மாட்டேங்குது. நீங்க நைட் விஷன் அது இதுலாம் சொல்றீங்க, அதுக்குள்ள இது என் கையில இல்லை, அதுக்குள்ள காசு என்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறேன். இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். சரி முடிஞ்ச அளவுல நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அப்படி அந்த ஆண் நண்பர்கிட்ட நம்மளுடைய சக்தி கேட்ட இடம் தாங்க இந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் அவரு நல்ல தெளிவா எல்லாம் விரிவுரைப்படுத்தி சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி தன்னுடைய தோழி கிட்ட இந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளாடி 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது, பகல் நேரத்துல நீங்க போயிட்டு வாங்க, நைட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சக்தி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்க நைட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்களுக்குள்ளாடி ஒரு பெரிய ஒரு போரே நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. நைட்டு தான் கண்டிப்பா நாங்க போய் இந்த வீடியோவை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது 2010 காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவங்க கையில அந்த டைம்ல ஒரு ஸ்மார்ட் மொபைல் வச்சிருக்காங்க, அதை வச்சு நைட்டு நேரத்துல நாங்க வீடியோவை எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. நான் 5 பெண்கள்கிட்டையும் ஸ்மார்ட் போன் தான் இருந்திருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பகல் வந்து இவங்க வேலைக்கு போகல, அதாவது அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் இவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிறாங்க. படுத்துட்டு ரிட்டர்ன் எந்திரிச்சு பாக்குறாங்க, நம்மளுடைய சக்தி அந்த ரூமுக்குள்ளாடி யாருமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சக்தியுடைய மொபைலும் அங்க காணாம போயிருக்குது. இந்த 4 பெண்களையும் காணல, அவங்களுடைய மொபைலையும் காணலைங்க. ஐயோ மொபைலை காணல தான் முதல்ல தேடுறாங்க. அதன் பிறகுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற தோழிகள், அதாவது 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க எங்க போனாங்கன்னு தேடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மத்தியானம் தான் சாப்பிட்டு படுத்தாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த பெண்களுங்க இல்ல. சரி ஒருவேளை கடைக்கு போயிருப்பாங்களா இருக்கும், அப்ப நம்மளுடைய மொபைல் எங்க போச்சுது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மொபைல் கிடைக்கவில்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடியது சித்தப்பாவுடைய வீடுங்க. அதனால வேகமா கீழே இறங்கி போய் சித்தப்பாவை பாக்குறாங்க. அப்படி சித்தப்பாவை பார்க்கும்போது ஒரு விஷயம் அவங்க சித்தப்பா சொல்றாரு. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள், அந்த 4 பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியான நேரம் இவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அந்த 4 பெண்களுமே தூங்கவே இல்லைங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூவு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கல்யாண வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு போனதை நான் பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா சொல்றாரு. சக்தியுடைய சித்தப்பா சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஐயோ அவங்க அப்படி எதுக்கு போனாங்க, ஏன் இன்னும் திருப்பி வரல, எனக்கு இந்த மாதிரி எந்த விஷயம் தெரியாதே, ஏதாவது கல்யாண வீடுகள் இருக்குதா இப்படிங்கிற ஒரு கோணத்துல சக்தியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க மனசுக்குள்ள அவங்க கேட்கறாங்க. ஏன்னா சித்தப்பாவுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அவங்க 4 பேர் போனது மட்டும்தாங்க தெரியும். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட மணி போயிட்டே இருக்குது. மணி 8 ஆகுது, 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆயிருதுங்க. இந்த பெண்கள் வரவும் இல்லை. நம்மளுடைய சக்தியுடைய அந்த மொபைலையும் காணாம போயிடுச்சு இல்லையா.
அதனால மறுபடியும் தன்னுடைய சித்தப்பாவை எழுப்பி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த 4 பெண்களும் வந்து என்னுடைய மொபைல் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய துணிமணிகள்லாம் இங்கே தான் இருந்துட்டு இருக்குது. நாளைக்கு கண்டிப்பா காலையில வேலைக்கு போய் ஆகணும். என்னுடைய மொபைல் இங்க இல்ல, அந்த மொபைல் அவங்க தான் எடுத்துட்டு போயிருக்கணும், எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சித்தப்பா கையில இருக்கக்கூடிய மொபைல் எடுத்து முதல்ல நம்மளுடைய சக்தியுடைய மொபைலுக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணும்போது எந்த சத்தமும் வரலைங்க. அதாவது கால் அட்டனே ஆகல. அந்த நேரத்துல தான் நம்மளுடைய சக்திக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பந்தயம் கட்டணுமே, ஒருவேளை இவளுங்க அங்க போயிட்டு ரிட்டர்ன் வராம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு பயந்த சக்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது அவங்க சித்தப்பா கிட்ட இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த சம்பவத்தை சொன்னாங்க இல்லையா, அதை கேட்ட உடனே அந்த இடத்துல அவங்க சித்தப்பா என்னமா சொல்ற, அங்க எதுக்குமா போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சித்தப்பா பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரு நபர்னா அவங்க சித்தப்பா தான். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே அவருக்கு தெரியக்கூடிய அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சில நபர்களை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த நள்ளிரவு நேரத்துல கிட்டத்தட்ட 12 மணிக்கு கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இருந்திருக்கிறாங்க. அவங்க இங்க வந்து டார்ச் லைட் எல்லாம் அடிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஏரியால, அதாவது இங்க எந்த லொகேஷன் அப்படின்னு தெரியல, ஆனா இதுதான் லொகேஷன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு உள்ளாடி, அதாவது இதுக்கு உள்ளாடி தாங்க 4 பெண்களுமே நிலை குலைந்த நிலைமையில, அதாவது உடம்பெல்லாம் அங்கங்க பிளட் எல்லாம் நிறைய வரப்பட்டு, அதாவது உடம்புல அங்கங்க துணியெல்லாம் அவங்க போட்டுட்டு வந்தாங்க இல்லையா, துணியெல்லாம் கிழிக்கப்பட்டு ஒரு வித்தியாசமான கோணத்துல இங்க விழுந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அங்கிருந்து இந்த 4 பெண்களையும் தூக்கிட்டே வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா, வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் இந்த பெண்களுடைய சுய நினைவே வரலைங்க, அப்படியே இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு சுய நினைவு வந்திருக்குது. ஆனா அதன் பிறகு நம்மளுடைய சக்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த பெண்களை பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை. ஏன்னா இந்த பெண்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசவே இல்லை, அப்படியே விட்டுறாங்க. இவங்க 4 பேருமே வேற வேற ஊரை சேர்ந்தவங்க தான். அதனால அவங்க தனித்தனியா அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. எந்த கனெக்ஷனும் நம்மளுடைய சக்தி கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 3வது மாதம் தான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்திலே கொஞ்சம் அதிக பிரசங்கியாட்டு பேசினாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண், அந்த பெண் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அதுவும் மர்மமான முறையில. அவங்க எதனால இறந்தாங்க அப்படின்லாம் தெரியல. வீட்டுக்குள்ள தன்னுடைய கையை அறுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12-13 தடவை தன்னுடைய நரம்பை கட் பண்ணியிருக்கிறாங்க. ரத்தம் வெளியே சாட அந்த பெண் இறந்தும் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்மளுடைய சக்தி கிடைக்குது. சக்தி வந்து இதை வந்து அந்த டைம்ல வந்து ஏதோ லவ் பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரிதான் நினைச்சிட்டு அதை விட்டுட்டாங்க. ஆனா அதன் பிறகு நடந்தது அதை விட கோரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, இன்னும் 3 பெண்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த 3 பெண்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்குங்க. அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். என்ன அப்படின்னா, 3 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணம். அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரே நாள்ல டைவர்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு குழந்தைத்தன்மை, அதாவது குழந்தை பெற்றுக்கிடக்கூடிய தன்மையே இல்லை அந்த 3 பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டே கிடைச்சிருக்குது. அதன் பிறகு டைவர்ஸ் ஆகி அவங்க வீட்டுல இருந்திருக்கிறாங்க. மன உளைச்சல் ஏற்பட்டு, அதாவது இந்த மன அழுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்பட்டு இந்த பெண்கள் 3 பேருமே சூசைடு அட்டன் பண்ணி இறந்தும் போயிருக்கிறாங்க அவங்க வீட்டுல. இது எல்லாமே தெரிய வருது நம்மளுடைய சக்திக்கு. அப்பந்தான் நம்மளுடைய சக்திக்கும் கல்யாணம் நடக்குதுங்க. சக்திக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஆன பிறகும் குழந்தை பாக்கியமே இல்லைங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஏன் இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்ல, எதனால இல்ல அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்னன்னா பல ஹாஸ்பிட்டல் எல்லா இடமும் போயிட்டாங்க. கடைசியா அவங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காளியம்மன் கோயிலுக்கும் போறாங்க. அந்த காளியம்மன் கோயில்ல போய் பார்க்கும்போதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இறந்து போன 4 பெண்களும் இந்த மாதிரி ஒரு சவால் விட்டதுனால தானே இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆவேசத்துல என்ன பண்ணிருக்கு இந்த ஆன்மாக்கள் 4 அப்படின்னா, நம்மளுடைய சக்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அட்டாக் பண்ணி வச்சிருக்குது. அது எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு கரு மட்டும் தங்காதுங்க, வயிற்றுல வந்து குழந்தை இருக்காது. அப்படிப்பட்ட பிரச்சனைய செய்து வச்சிருச்சு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இது அவங்களுக்கு தெரியல. இவங்க அதை பெருசா எடுத்துக்கல. என்ன அப்படின்னா, நம்ம தோழிகள் நமக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்ச அந்த இடத்துல சக்தி வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்கல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ஊருடைய திருவிழா, கோவில் திருவிழா வந்திருக்குங்க. அதாவது கருப்பசாமி மற்றும் முனீஸ்வரனுடைய கோவில் திருவிழா நடந்திருக்குது. அந்த கோவில் திருவிழாவில தாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய சம்பவமே தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த காளியம்மன் கோவில் பூசாரி சொன்னது உண்மை அப்படின்னு தெரிய வருது. கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன் இந்த 2 பேரும் அந்த இடத்துல சாமி ஆடுறாங்க. அப்படி
சாமி ஆடும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காளியம்மன் கோவில்ல சொன்ன அந்த பூசாரி சொன்னார் இல்லையா, அது உண்மை அப்படிங்கறது மாதிரி அவங்க 2 பேருமே சொல்றாங்க. அதாவது கருப்பசாமியும் சொல்றாரு, முனீஸ்வர பகவானும் சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த இடத்துலதான் இவங்களுக்கு பயமே வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 4 பேரையும் இந்த மாதிரி உயிர் பலி எடுத்தது யாரு அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இரத்த காட்டேரி அப்படிங்கிற, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, கேப்சர் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஆள் இங்க நின்றுட்டு இருக்கிறாரு. என்னன்னே சொல்லுங்க. கேட்டீங்களா? எனக்கு முதல் ஒண்ணும் தெரிஞ்சு இப்ப ஒண்ணும் தெரியல. உனக்குதான் தெரியும். இப்ப மாதிரி தெரியுதா? இங்க கேமரால ஒண்ணும் கேட்கல. எனக்கு ஒண்ணும் கண்ணுக்கும் தெரியல. சரி, ஓகே. அங்க நிக்குது தலைவரை. இதுன்னு அது இருக்கட்டும். சரி, நான் கதையை சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த இரத்த காட்டேரிய தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம். அதுதான் இந்த பிரச்சனை பண்ணிருக்குது. இந்த 4 பெண்களையும் பலி வாங்கி இருக்குது. அப்படி பலி வாங்கினதுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, இதை ஏவி விட்டது யாரு? அதாவது எப்படி அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த 4 பேரையும் ஏவி விட்டது யாரு? நம்மளுடைய சக்தி. அப்ப அந்த சக்தியை பழி வாங்கணும். யாருக்கு? இந்த 4 பேருக்கும். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த இரத்த காட்டேரி கிட்ட சம்மதத்தோட தாங்க இந்த பெண்ணுடைய ஆன்மாக்கள், அதாவது இந்த 4 பெண்களுடைய ஆன்மாக்களும் சக்தியை பின்தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குது. அவங்களுடைய கருவை இந்த மாதிரி இரத்த காட்டேரிக்கு பலியா கொண்டு கொடுத்துருக்குதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயம் என்ன வவ்வால்லாம் வருது? வவ்வால் இல்ல, அது ஒரு ஆள் கிராஸ் பண்ணது. ஆளு கிராஸ் பண்ணதான். சரிதான். அப்படி இந்த இடத்துல அந்த இரத்த காட்டேரிக்கு இந்த கருவெல்லாம் இந்த மாதிரி கொண்டு கொடுத்துதான் அந்த இரத்த காட்டேரியும் இந்த 4 பெண்களும் இப்போதைக்கு நம்மளுடைய சக்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கருவை அழிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருப்பசாமி மற்றும் முனீஸ்வரன் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்கள் செய்த தவறு என்ன நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க அங்க வந்தது மட்டும்தானே தெரியும். அதன் பிறகு இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அந்த பெண்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா, அதை சொல்றேன். என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வந்த 4 பெண்களும் மாட்டு இறைச்சி மற்றும் பன்றி இறைச்சிய மெனக்கட்டு போய் வாங்கிட்டு இந்த இடத்துல நம்ம சமைச்சு சாப்பிட்டு அதை வீடியோவாட்டு எடுத்து கொடுக்கணும் நம்மளுடைய சக்திக்குன்னு நினைச்சுக்கிட்டு வந்த இந்த 4 பெண்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இங்க சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படின்னு பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேல சமைச்சிருக்கிறாங்க. சமைச்சதை எல்லாம் எடுத்து வச்சு அவங்க யாருக்கும் கொடுக்கல. அதாவது ஏதாவது ஒரு ஆன்மாக்களுக்கு கொடுத்துக்கிட்டு கூட சாப்பிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாம அவங்களே வாரி வச்சு இலை போட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு போன பிறகு இவங்களால பேச முடியல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சக்திக்கு இவங்களுக்கு எந்த கான்டாக்டும் இல்லாம போச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஆனா சக்தியுடைய சித்தப்பாவுக்கும் இந்த பெண்களுக்கும் கான்டாக்ட் இருக்குங்க. அவங்க போய் பார்த்திருக்கிறாரு. என்னன்னா, நம்ம வீட்டுல வாடகைக்கு இருந்த பெண்கள் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போய் பார்க்கும்போதுதான் அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க சும்மாதான் போனோம், எங்களுக்கு என்ன நடந்து தெரியாது, மயக்கம் நாங்க மயங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரத்த காயங்கள் ஏன் ஆச்சுது, அங்க என்னத்தை பார்த்தாங்க அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் இந்த 4 பெண்களும் சொல்லல. இந்த இடத்துல சாமியாடிக்கிட்டு இருக்கக்கூடிய கருப்பசாமி மற்றும் முனீஸ்வரன் இவங்க 2 பேரும் தாங்க பேசுறாங்க. இந்த மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதனால ஒன்ன கிட்டத்தட்ட 48 நாள் ஒரு மண்டல விரதம் எடுத்து என்னுடைய கோவில்ல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சக்திய அதே கோவில்ல கிட்டத்தட்ட 48 நாள் இருக்க வைக்கிறாங்க. அதன் பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலுக்கும் அவங்க மாலை அணிஞ்சு பாத யாத்திரை நடந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மாத விரதத்துக்கு பிறகுதாங்க கருவுற்றிருக்காங்க நம்மளுடைய சக்தி. இப்போ அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க இந்த தென்காசி மாவட்டத்துக்குள்ளாடி இப்ப கிடையாது, அவங்க சென்னையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த லொகேஷனை அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நண்பரை வச்சு பகல் நேரத்துல எனக்கு காட்டியிருந்தாங்க. பகல் நேரத்துல கூட வீடியோ எடுக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இங்க நடந்த சம்பவம் இதுதாங்க. இந்த இரத்த காட்டேரி இதுக்கு உள்ளாடிதான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இங்க நிறைய பேருடைய கைகள் கட்டா இருக்குது, நிறைய பிரச்சனைகள். சும்மா வரக்கூடிய யாராவது இந்த ஆடு மாடு மேய்க்கிறது யாராவது இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கையில இல்லைன்னா தோல்ல இந்த மாதிரி இடங்கள்ல ஏதோ வச்சு அறுத்து விட்டது மாதிரி இருக்கும். அந்த நகம் வச்சு எப்படி இழுத்தா அப்படி பிளந்து வரும் இல்லையா, நம்மளுடைய முதுகா இருக்கட்டும் கையா இருக்கட்டும் அந்த சதை பகுதி, அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குது. அது முள்ளுகள் இல்லாத இடம். அப்படிப்பட்ட இடத்துல கூட இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊர்ல நாங்க கொஞ்சம் விசாரிச்சோம், அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு போகாதீங்க, நைட்டு நேரத்திலே பகலே போகாதீங்கன்ட்டாங்க.
நைட் நேரம் நாங்க சொல்லல, பகல்ல தான் போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நைட் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம தான் நாங்க இந்த இடத்துல வந்து அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் அந்த லொக்கேஷன். இதுல நிறைய உள்ள போகலாம், இன்னும் போகலாம், ஆனா அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த இடம் இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியுது. அந்த பெண்களுடைய ஆன்மாக்கள் இங்கதான் இருந்துகிட்டு இருக்குது. அதை என்னால உணர முடியுது, உங்களால உணர முடியாது. ஏன்னா நான் இங்க இருக்கிறேன், நீங்க அங்க இருக்கிறீங்க, அவ்வளவுதான் விஷயம். இதுதான் இங்க நடந்த சம்பவம். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.